Hello everyone, welcome to Tamil Tech Pistha. இந்த வீடியோவில் ரெண்டு காலம்ஸில் இருக்கிற வேல்யூவை சேம் வேல்யூ மட்டும் செப்பரேட் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸல் சீட்டில் காஸ் 1 அண்ட் காஸ் 2 இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் காலமில் சில வேல்யூஸ் வந்து செகண்ட் காலமில் அவைலபிளாக இருக்கும். இந்த சேம் வேல்யூ மட்டும் செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சேம் வேல்யூஸை நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸ் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு காலமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டூப்ளிகேட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி காட்டிடும். ஸோ இதை ஒரு ஃபார்முலாவில் எப்படி நம்ம தேர்ட் ரோக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தேர்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஈக்குவல் VLOOKUP. ஸோ டேப் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செகண்ட் காலம் வேல்யூஸை என்டையராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேபிளோட அரேவை எடுக்க போகிறோம். அதுக்காக F4 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அரே செட் ஆகிரும். இதோட எல்லா வேல்யூவும் கலெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு கம்மா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இண்டெக்ஸ் காலம் அப்படிங்கிறது எழுதிக்கணும். அதாவது இண்டெக்ஸ் காலம்ங்கிறது காலம் 1. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் வேல்யூவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த காலத்தை என்டையராக செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்கோ அது செகண்ட் காலமில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக மோர் தென் 100 ரோஸ் இருக்கிற ஒரு டேபிளில் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஈக்குவல் என்டர் பண்ணிவிட்டு if error அப்படிங்கிற ஃபார்முலாவை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு VLOOKUP அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலமோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. கம்மா ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் காலம் என்டையர் வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. டேபிளோட அரேவை எடுக்கிறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வேல்யூவும் எடுத்துரும். ஸோ கம்மா ஆட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறதுக்காக நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கம்மா கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸுக்குள்ளே நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த வேல்யூலாம் ஃபஸ்ட் காலமில் இருக்குதோ அது செகண்ட் வேல்யூ இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். இந்த வேல்யூ மட்டும் நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு ஹெடர் கொடுத்துக்கோங்க. மிஸ்ஸிங் வேல்யூ. இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர்னு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆகிடும். இங்கே செலக்டால் அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாட் ஃபவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் காலமில் இருக்கிற வேல்யூ செகண்ட் காலத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நாட் ஃபவுண்ட் வேல்யூஸ் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த வழியில் நீங்கள் ரெண்டு எக்ஸல் காலம் வேல்யூவை ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.